Hi, welcome to the squad. This is Kodevo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துருந்தோம். க்ளீனப் ஃபங்க்ஷன் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் அப்டேட்டட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹுக் பார்க்க போகிறோம். ரியாக்டில் இருக்கிற இன்னொரு ஹுக். இந்த ஹுக் பேர் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, இது வரைக்கும் ரெண்டு ஹுக் நம்ம பார்த்துருக்கோம். யூஸ் எஃபெக்ட்னு ஒரு ஹுக் பார்த்துருக்கோம், யூஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஹுக் பார்த்துருக்கோம். இப்போ மூணாவதான ஹுக் யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எதுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹுக்கோட சின்டாக்ஸை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இங்கே ஹோம் காம்பனண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் லாகின் காம்பனண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கவுண்டர் காம்பனண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். இது மூணும் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, ஹோம் காம்பனண்ட். இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளேயே லாகின் காம்பனண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த டிலே இருக்குது. இந்த டிலேவை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த டிலே தேவையில்லை. செட் டைம் அவுட். தூக்குங்க சார் அவனை. ஓகே, ஸோ டிலே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஹோம் பேஜ் இருக்குது. ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு லிங்க் தான் வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? பட் நான் என்ன சொல்கிறேன், ஹோம் பேஜ்குள்ளேயே லாகின் காம்பனண்ட்டே கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஓகே, எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த பர்டிகுலர் டெமோக்காக எதுக்கு நம்மளுக்கு யூஸ் கான்டெக்ஸ்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நான் வந்து லாகின் காம்பனண்ட்டே இங்கே வந்து அப்படியே வைக்கிறேன். லாகின். ஓகே, இதுக்கு வந்து இம்போர்ட் ஆகிருக்கணும், இங்கே ஆகவில்லை. ஸோ இம்போர்ட் லாகின் ஃப்ரம் /login. ஓகே, ஸோ லாகின் காம்பனண்ட் இங்கே வச்சுட்டு இருப்பீங்க. ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா முதல்ல லாகின் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே தான் வந்து ஹோமில் காட்டுற அந்த விஷயங்கள்லாம் காட்டுது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட லாகின் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இந்த லாகின் காம்பனண்ட்டுக்குள்ளே கவுண்டர் காம்பனண்ட்டை நான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நாள் நம்ம வந்து ரவுட்ஸ் வச்சு தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த காம்பனண்ட்டுக்குள்ளேயே வந்து வைக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே ஆக்சுவலி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கார்டு காம்பனண்ட் எல்லாமே வந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தானே பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அப்படி கூட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இது பண்ணுறேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரங்களில் உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு ஃபாலோலாம். ஓகே, ஸோ கவுண்டர் காம்பனண்ட்டை வந்து லாகின் காம்பனண்ட்டுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இம்போர்ட் கவுண்டர் ஃப்ரம் /counter. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் காம்பனண்ட் இருக்குது, அது வந்து லாகின் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்குது. லாகின் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நெஸ்டடாக இருக்குது. ஹோம் காம்பனண்ட் இருக்குது, ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே லாகின் காம்பனண்ட் இருக்குது, லாகின் காம்பனண்ட்டுக்குள்ளே கவுண்டர் காம்பனண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த ஹோம் காம்பனண்ட்ல ஒரு டேட்டா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டேட்டாவுக்கு வந்து டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு இனோவேட்டிவான நேம் நான் வைக்கிறேன். கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டா வந்து ஹோம் காம்பனண்ட்ல இருக்கு. பட் இந்த டேட்டா வந்து எனக்கு கவுண்டர் காம்பனண்ட்ல டிஸ்பிளே ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஹோம் காம்பனண்ட்ல இருக்கிற ஒரு டேட்டா கவுண்டர் காம்பனண்ட்ல டிஸ்பிளே ஆகணும். அதாவது ஹோமோட பேரப்பில்ல தான் வந்து இந்த கவுண்டர். ஓகே, ஹோமோட சைல்டு லாகின்னு, லாகினோட சைல்டு கவுண்டர். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நம்ம யூஸ்வலாக அனுப்புவோம், ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு டேட்டா அனுப்புறதா இருந்தால் ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ஸ் வச்சு அனுப்புனா எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து லாகின் காம்பனண்ட் இருக்குது. இந்த லாகின் காம்பனண்ட்டில் வந்து நான் வேல்யூ அப்படிங்கிற பேரில் டேட்டாவை அனுப்புகிறேன். ஓகேவா? இல்லை வேல்யூங்கிற பேரில் வேல்யூங்கிற பேரில் இருக்கட்டும். ஓகே, இப்போ லாகின் காம்பனண்ட்டில் அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுவோம்? லாகின் காம்பனண்ட்டோட அந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்பனண்ட் தானே. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டாக ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுப்போம். அண்ட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ராப்ஸ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுவோம். முதல்ல கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் டாட் வேல்யூ. ஓகேவா? நம்மளுக்கு ப்ராப்ஸாக கிடைக்கிறதுல இருக்கிற வேல்யூ எடுத்து டேட்டா அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ
இந்த டேட்டா வந்து ஹோம்ல இருந்து லாகின் காம்பனண்ட்டுக்கு வந்துருச்சு. எனக்கு லாகின்ல இருந்து கவுண்டர் காம்பனண்ட்டுக்கு திரும்ப அனுப்பணும். ஏன்னா அதாவது தாத்தாட்ட இருந்து டைரக்டா பேர் எனக்கு வரல. தாத்தாட்ட இருந்து அப்பாட்ட போய் அப்பாட்ட இருந்து தான் பேர் எனக்கு வருது. ஓகே, ஸோ ஹோம்ல இருந்து லாகின்க்கு போய் லாகின்ல இருந்து தான் கவுண்டர் வருது. ஹோம்ல இருந்து டைரக்டா கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இதுக்கு எதுவும் மெத்தட் தெரியாது. ஓகே, ஸோ இந்த கவுண்டர் அகைன் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ஸா வந்து இதை அனுப்புது. ஓகே, இந்த டேட்டாவை மறுபடியும் வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லி ப்ராப்ஸா அனுப்புறோம். அப்போ கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா கவுண்டர்ல திரும்ப அதை ஆர்குமெண்டா வாங்கணும் ப்ராப்ஸ் அப்படின்னு. அண்ட் இதை வந்து நம்ம டைரக்டாவே பிரிண்ட் பண்ணிடலாம். இதை நான் வேரியபிள் எல்லாம் வைக்க விரும்பல. ஸோ ப்ராப்ஸ் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்றேன், ஒண்ணுமே காணும். ஏன்டா காணும்? வரணுமே. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் எரர் இருக்கான்னு. எரர் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இது காட்டல? இவனை ஒரு h2 டேக்குள்ள கொடுக்குறேன். இப்ப காட்டுவான் பாருங்க. சும்மா அதை அப்படியே வேல்யூவா போட்டு வச்சா அதே எப்படி ப்ரௌசர்ல காட்டும்? என்ன இப்பவும் வர மாட்டேங்குது? மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். இங்கே வேல்யூவில் ஸ்பெல்லிங் தப்பா எழுதியிருக்கேன். VALUE. ஓகே, சை இதில் டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தான் வரல, மற்றபடி கான்செப்ட்லாம் கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஹோம் காம்போனெண்ட்ல நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை கவுண்டர் காம்போனெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஹோம்ல இருந்து லாகின்க்கு அனுப்பி லாகின்ல இருந்து கவுண்டருக்கு அனுப்பியிருக்கோம் ப்ராப்ஸ் மூலமா. இதுக்கு பேரு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரில் பண்ணி அப்படியே ஒன்னொன்னா கீழே போகுது இல்லையா, இதுக்கு பேரு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் கிடையாது. நீங்க ஒரு ரியாக்ட் நூப் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, ஒரு பிகினர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு அட்வான்ஸ்டான ப்ரோ லெவல் ரியாக்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ கான்டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி இந்த ப்ராப் ட்ரில்லிங் அவாய்ட் பண்ணி இது பண்ணலாம். அதாவது நம்ம பேரண்ட், அதாவது ஹோம் காம்பனண்ட்ல இருந்து லாகினை பைபாஸ் பண்ணிட்டு அப்படி டைரக்டா கவுண்டருக்கே வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ப்ராப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, லாகின்லையும் ப்ராப்ஸ் இருக்குது இல்லையா? இந்த கவுண்டர் இருக்கட்டும், பட் ப்ராப்ஸை வந்து பாஸ் பண்ண வேண்டாம், ரிசீவ் பண்ணவும் வேண்டாம், வேரியபிளில் அசைன் பண்ணிக்கவும் வேண்டாம். ஹோமில் அதே மாதிரி ப்ராப்ஸாக இதை பாஸ் பண்ண வேண்டாம், இதை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்கிற டேட்டா அப்படியே டேட்டாவாக இருக்கட்டும். ஸோ டேட்டா ஈக்குவல் டு டேட்டாங்கிறது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த கான்டெக்ஸ்ட்டை பாஸ் ஆன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து ரியாக்ட்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் வந்து ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோங்கிறதுனால அதிலே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத. ஓகே, அண்ட் முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்மளோட ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்போனன்ட் அந்த ஹோம் காம்போனன்ட்டுக்கு வெளியே என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு கான்டெக்ஸ்ட் பேர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து இங்கே டேட்டா அப்படிங்கிறத பாஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நான் வந்து டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் மட்டும் போட்டால் பத்தாது, ஒரு கான்ஸ்ட், ஒரு வேரியபிள் அது. ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வைக்கிற ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். டேட்டா அப்படிங்கிற டேட்டாவை நம்ம பாஸ் பண்ண போகிறதுனால டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற பேரில் வச்சிருக்கேன். கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிரியேட் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட பேர் டேட்டா கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டா கான்டெக்ஸ்ட்டுக்கும் இது வரைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் நம்ம சம்மந்தப்படுத்தணும். எப்படி படுத்தலாம் அப்படின்னா நம்மளோட அந்த ரிட்டர்ன் பண்ற அந்த HTML ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு டேக் போட போறோம். அது என்ன டேக் அப்படின்னா டேட்டா கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகேவா? டேட்டா கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இந்த டேகுக்குள்ள நம்ம வேல்யூ அப்படிங்கிற பேர்ல இந்த டேட்டாவை பாஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து
இங்கே டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். இதை தான் வந்து நம்ம வந்து கவுண்டர் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ராப் ட்ரில்லிங் வச்சு பண்ணோம். இப்போ அதுக்கு பதிலாக கான்டெக்ஸ்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ டேட்டா கான்டெக்ட்னு ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கே லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த டேக்ல இதை ப்ராப் மாதிரியே வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது பண்ணுறப்ப இது மட்டும் பண்ணால் பத்தாது. நம்ம எந்த காம்பனண்ட் வழியா இதை ப்ராபகேட் பண்ண போகிறோம்? ஹோம் மூலமா லாகின் மூலமா தானே வந்து கவுண்டருக்கு போக போகுது. ஸோ அந்த லாகின் காம்பனண்ட்டை எடுத்து இந்த ப்ரொவைடருக்குள்ள ரேப் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்ஸ் திரும்ப சொல்கிறேன். டேட்டாவை நம்மளுக்கு ஹோம் காம்பனண்ட்ல இருந்து கவுண்டர் காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? ப்ராப் ட்ரில்லிங் மூலமா அனுப்பலாம். பட் அது இல்லாமல் அதோட ஒரு எஃபிஷியன்டான மெத்தட் இருக்கு. அதுக்கு பேர் தான் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹுக்கை யூஸ் பண்ணி அனுப்புகிற மெத்தட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கிரியேட் கான்டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணணும் ரியாக்ட்ல இருந்து. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் கான்டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த இடத்துல நான் அதை டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா டேட்டாவை தான் நம்ம பாஸ் ஆன் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா கான்டெக்ட்னு ஒன்று வச்சிருக்கேன் அண்ட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்மளால ஃபர்தராக வந்து எந்த காம்பனண்ட்ல தேவையோ அந்த காம்பனண்ட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா கான்டெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் கான்டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த HTML போர்ஷன் ரிட்டர்ன் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு டேட்டா கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் எழுதுறோம். இந்த ப்ரொவைடருக்குள்ள ப்ராப் மாதிரி அந்த ஃபார்மேட்ல வேல்யூ ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை பாஸ் இன் பண்றோம். ஓகே, அண்ட் இந்த ப்ரொவைடருக்குள்ள பாத்தீங்கன்னா லாகின் காம்பனண்ட்டை நம்ம வச்சு ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ லாகின் காம்பனண்ட் இஸ் ரேப்ட் அண்டர் த டேட்டா கான்டெக்ஸ்ட் டாட் ப்ரொவைடர். ஓகே, ஸோ இது மூலமா இந்த வேல்யூ டேட்டா அப்படிங்கிறது இந்த லாகின் காம்பனண்ட்டுக்கு பாஸ் ஆன் ஆயிடும். ஓகேவா? பட் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்மளோட லாகின் காம்பனண்ட்டுக்கு தேவையில்லை, நம்மளோட கவுண்டர் காம்பனண்ட்டுக்கு தான் தேவை. அண்ட் இந்த கவுண்டர் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் காம்பனண்ட்டுக்கு உள்ள அதை எம்பெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கவுண்டர் காம்பனண்ட்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட்ங்கிற ஹுக்கை இங்கே தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வாங்கி வைக்கிறோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி அங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்லயே இந்த டேட்டா கான்டெக்ஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டா கான்டெக்ஸ்ட்டை முதல்ல இங்க வாங்கிக்கணும். ஸோ இம்போர்ட் டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டாலே அது தானா வந்துடுது. இம்போர்ட் டேட்டா கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் ./home. ஓகே, ஸோ அந்த டேட்டா கான்டெக்ஸ்ட்டை அங்கேருந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட்ங்கிற ஹுக்கை இந்த நம்மளோட கவுண்டர் அப்படிங்கிற காம்போனன்ட்ல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டா கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இங்கே கொடுக்குறோம். ஸோ அங்கே எக்ஸ்போர்ட் ஆன அந்த கான்டெக்ஸ்ட்டை நீ செட் பண்ணிக்கோ, இதுதான் உனக்கு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூஸ் கான்டெக்ஸ்ட், அதில் வந்து டேட்டா கான்டெக்ஸ்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் அண்ட் அதில் வந்து அதை வந்து நம்ம டேட்டாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, மாறிடுச்சு ஏதோ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு அதே அவுட்புட் வருது. ப்ராப் ட்ரில்லிங்கில் எப்படி இங்கே டேட்டான்னு வந்துச்சோ அதே அவுட்புட் உங்களால் இந்த மாதிரி யூஸ் கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியும் கொண்டு வர முடியும். ஓகேவா? அண்ட் இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் மூலமாக கொண்டு வர்றது ஒரு காம்பனண்ட்டுக்கு மட்டும் தான் கொண்டு வரணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எத்தனை காம்பனண்ட்டுக்கு வேணால் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லாகின் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, லாகின் காம்பனண்ட்லையுமே கூட உங்களால் இதே டேட்டாவை வந்து இது பண்ண முடியும். அதே ப்ரொசீஜர் தான். எப்படி நம்ம இங்கே யூஸ் கான்டெக்ஸ்ட் போட்டிருக்கோமோ, நான் அதை வேணால் பண்ணியும் காட்டுறேன். யூஸ் ஸ்டேட் பக்கத்துலேயே யூஸ் கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் அண்ட் இம்போர்ட் பண்ணணும் இல்லையா டேட்டா கான்டெக்ஸ்ட்டை. ஸோ இம்போர்ட் டேட்டா கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் ./home. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிறத வாங்கி யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி சேவ் பண்ணணும் இல்லையா. ஸோ கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன்.
அண்ட் இந்த டேட்டாவை நான் சும்மா இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேட்டா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. எதனாலனா இது வந்து கவுண்டரோடது, அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளோட இதோடது, அதாவது லாகின் பேஜ். லாகின் பேஜில் முதல்ல டேட்டான்னு பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கவுண்டரே லோட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லாகின்ல ரிசீவ் ஆன அந்த டேட்டா, அதுக்கப்புறம் இது வந்து கவுண்டரோடது அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துலையுமே வருது. ஸோ நம்ம வந்து ப்ராப் ட்ரில்லிங் யூஸ் பண்ணி இதுக்கு அனுப்பி அது மூலமாக அதுக்கு அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட சைல்டு எல்லாத்துக்குமே அது அவைலபிளாக இருக்கும். அவங்க அந்த பர்டிகுலர் காம்பனண்ட்ல யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி அவங்க அதை எடுத்து அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹுக். இது வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல 2 காம்பனண்ட் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பட் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் காம்பனண்ட் இருக்கு. அந்த ஹோம் காம்பனண்ட்ல ஒரு மெனுக்குள்ள போறீங்க. அந்த மெனுக்குள்ள நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு கார்டுக்குள்ள போறீங்க. அந்த கார்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுதுன்னா இது 4 லெவல் டீப்பா போயிடுச்சு. ஸோ ப்ராப்ஸ்ல அப்படியே அனுப்பி ப்ராப் ட்ரில்லிங் வச்சு அனுப்பிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி யூஸ் கான்டெக்ஸ்ட் ஹுக் யூஸ் பண்றது தான் வந்து பெஸ்ட். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சில டெர்மினாலஜிஸ் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஹோம் காம்பனண்ட்டுக்கு பேரு ப்ரொவைடர் காம்பனண்ட். ஏன்னா இதுல தான் வந்து நம்ம அந்த ப்ரொவைடர் வச்சிருக்கிறோம். அண்ட் இதுதான் வந்து டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டேட்டாவை வெளியே அனுப்புறது, ப்ரொவைட் பண்றது இந்த ஹோம் காம்பனண்ட் தான். ஸோ இதுக்கு பேர் ப்ரொவைடர் காம்பனண்ட். அண்ட் அந்த டேட்டாவை ரிசீவ் பண்றது இந்த இடத்துல கவுண்டர் காம்பனண்டா இருந்துச்சு. ஸோ அந்த கவுண்டர் காம்பனண்ட்டுக்கு பேர் கன்சியூமர் காம்பனண்ட். ஸோ ப்ரொவைடர் காம்பனண்ட், கன்சியூமர் காம்பனண்ட் அப்படின்னு இருக்கு. ப்ரொவைடர் காம்பனண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் கான்டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ரொவைடர் காம்பனண்ட்ல ஒரு கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கன்சியூமர் காம்பனண்ட்ல வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரொவைடர் காம்பனண்ட்ல கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. கன்சியூமர் காம்பனண்ட்ல அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட். இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஹுக் தான். நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹுக் இருக்குது. அந்த ஹுக்கை பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.